ஹலோ சுட்டீஸ். டுடே நம்ம ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் புக்கில் வந்து பார்த்திங்கன்னா தேர்ட் லெசன் தான் பார்க்க போகிறோம். நம்ம தேர்ட் லெசன் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியிருக்க மாட்டோம், பேலன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ புக் பேக் ஆன்சர்லாம் பார்க்க போகிறோம். நம்ம லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் வீடியோவில் இந்த ஸ்டோரியோட நம்ம ஸ்டாப் பண்ணியிருப்போம். இப்போ நெக்ஸ்ட் பேஜ்லேருந்து நம்ம கண்டினியூ பண்ண போகிறோம். ஓகேங்களா. ஊஞ்சல் ஆடிய குரங்கு. குட்டி பாப்பா வா வா, குட்டி கதை கேட்கவா, நுங்கு வண்டி ஏறியே குரங்கு கடைக்கு போனதாம், இஞ்சி மிட்டாய் வாங்கியே ஊஞ்சலாட வந்ததாம், வண்டு பார்த்த நண்டு கடையின் பின்னால் ஒளிந்ததாம். ஸோ நான் ரீட் பண்ணுறேன், நீங்கள் என் கூட சேர்ந்து நீங்களும் ரீட் பண்ணுங்க, சரிங்களா. ஊஞ்சல் ஆடிய குரங்கு. குட்டி பாப்பா வா வா, குட்டி கதை கேட்கவா, நுங்கு வண்டி ஏறியே குரங்கு கடைக்கு போனதாம், இஞ்சி மிட்டாய் வாங்கியே ஊஞ்சலாட வந்ததாம், வண்டு பார்த்த நண்டு கடையின் பின்னால் ஒளிந்ததாம். ஸோ இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குரங்கு வந்து பார்த்திங்கன்னா ஊஞ்சல் ஆடிட்டுருக்கு. அதுக்கு எதிர்த்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிட்டாய் கடை இருக்குது. பார்த்தீங்களா. இல்லை என்னென்னலாம் உங்களுக்கு நீங்கள் என்னென்ன பிக்சரில் அதில் பார்க்குறீங்க பாருங்கள். நுங்கு வண்டி பார்த்துருக்கீங்களா. நுங்கு சாப்பிட்டு 2 நுங்கையும் ஜாயின் பண்ணி ஒரு குச்சி எடுத்து 2 சைட்லேயும் ஃபிக்ஸ் பண்ணி ஒரு வண்டி ஒன்று ஓட்டுவாங்க. அது பேர் தான் நுங்கு வண்டி அப்படின்னு சொல்லுவாங்க. சின்ன வயசில் ட்ரை பண்ணியிருக்கீங்களா யாராச்சும்? உங்கள் அம்மா கிட்டலாம் கேட்டு பாருங்கள். அவங்க சின்ன வயசில் வந்து பார்த்திங்கன்னா இந்த நுங்கு வண்டி ஓட்டி பார்த்துருப்பாங்க. ஓகேங்களா. இது வந்து மிட்டாய் கடை. ஒரு மரத்தில் குரங்கு வந்து ஊஞ்சல் ஆடி விளையாடுது. இதில் என்னென்ன விஷயங்கள்லாம் தெரியுது? மிட்டாய் கடை, குரங்கு, மரம், வண்டு, நுங்கு, நண்டு. ஸோ இதில் இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. ஓகேங்களா. நீங்கள் பாடல் ஒரு வாட்டி வீட்டில் ரீட் பண்ணி பாருங்கள். இங் அப்படின்னு சொல்கிற வேர்ட்ஸை நம்ம பார்ப்போம். நுங்கு, நூ இங் கு, நுங்கு. குரங்கு, கு ரா இங் கு, குரங்கு. சங்கு, சா இங் கு, சங்கு. கங்காரு, கா இங் கா ரு, கங்காரு. இஞ்சி, ஊஞ்சல், ஊ இன் சா இல், ஊஞ்சல். பஞ்சு, பா இன் சு, பஞ்சு. மஞ்சள், மா இன் சா இல், மஞ்சள். அதாவது கண்ணாடி, கா இன் நா டி, கண்ணாடி. நண்டு, நா இன் டு, நண்டு. வண்டு, வா இன் டு, வண்டு. பூண்டு, பூ இன் டு, பூண்டு. இங்கே என்னென்ன வார்த்தை கொடுத்துருக்காங்க? இங்கு, இஞ்சி, இன்னு. அதாவது என்னென்ன நம்மன முன்னாடி படிச்சிருப்போம். கசட தப்பற வல்லினம், நெஞ்சன நம்மன மெல்லினம், எரள வளல இடையினம். ஓகேங்களா. மான் பிடித்த பந்து. குட்டி பாப்பா வா வா, குட்டி கதை கேட்கவா, முந்திரி தோப்பு ஒன்றிலே பந்து வந்து விழுந்ததாம், தும்பி பந்தை எடுக்கவே காக உதவ வந்ததாம், பன்றி பந்தை உதைக்கவே மான் வந்து பிடித்ததாம். இதுதான் மான் பிடித்த பந்து. நான் அகைன் ரீட் பண்ணுறேன், என் கூட சேர்ந்து நீங்களும் ரீட் பண்ணுங்க. குட்டி பாப்பா வா வா, குட்டி கதை கேட்கவா, முந்திரி தோப்பு ஒன்றிலே பந்து வந்து விழுந்ததாம், தும்பி பந்தை எடுக்கவே காகம் உதவ வந்ததாம்,
பன்றி பந்தை உதைக்கவே மான் வந்து பிடித்ததாம். இது என்ன தோப்பு? முந்திரி தோப்பு. பந்து வந்து விழுந்திருக்கு. தும்பி வந்து எடுக்க போகும்போது காகம் வந்து உதவி பண்ணுச்சு. பன்றி வந்து பந்தை உதைச்சி தள்ளும் போது மான் வந்து பந்தை பிடிச்சிச்சு. ஸோ அதுதான் வந்து பாட்டாக பாடியிருக்காங்க. இன் அப்படின்ற இடத்துல வர வார்த்தைகளை பார்ப்போமா? முந்திரி மு இன் தி ரி முந்திரி. பந்து பா இன் து பந்து. சிலந்தி சி லா இன் தி சிலந்தி. பருந்து பா ரு இன் து பருந்து. இம் இம் என்ற எழுத்துல தொடங்கும் வார்த்தைகளை பார்க்கலாம். மரம் மா ரா இம் மரம். தும்பி து இம் பி தும்பி. காகம் கா க இம் காகம். மேகம் மே கா இம் மேகம். இன் என்ற வார்த்தையில் தொடங்குற வார்த்தைகள். பன்றி பா இன் ரி பன்றி. மான் மா இன் மான். மீன் மீன் பார்த்துருப்பீங்க எல்லாரும். மீ இன் மீன். காளான் கா லா இன் காளான். படத்திற்கு உரிய எழுத்தை இணைக்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா பூண்டு, நுங்கு, தும்பி, பஞ்சு, மான், சிலந்தி 5 பிக்சர் கொடுத்துருக்காங்க. அதுக்கான வேர்ட்ஸ் வந்து கீழே என்னென்ன லெட்டரில் வரும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பூண்டு நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். பூ இன் டு பூண்டு. ஸோ அதோடு இது ஜாயின் பண்ணணும். நுங்கு நூ இங்கு நுங்கு நுங்கோட இங்கே ஜாயின் பண்ணணும். இப்போ இன்னுன்னு கொடுத்துருக்காங்க. இஞ்சி இஞ்சி வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா பஞ்சு பா இஞ்சு பஞ்சு. இந்து வந்து பார்த்தீங்கன்னா சிலந்தி. இன்னு மான். இம் வந்து பார்த்தீங்கன்னா தும்பி து இம்பி தும்பி. ஸோ நம்ம கரெக்டாக அதோட பிக்சரோட நம்ம கரெக்டாக மேட்ச் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எழுத்திற்கு உரிய படத்திற்கு வண்ணமிடுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா மீன் இருக்குது, பந்து இருக்குது, குடம் இருக்குது, நுங்கு இருக்குது, வண்டு இருக்குது. இப்போ வந்து இஞ்ச் அப்படின்றது இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பஞ்சுக்கு நேரம் நம்ம எல்லோ கலர் மண்ணும். இங்குன்னா நுங்கு. அப்புறம் இந்து அப்படின்னா சிலந்தி. சிலந்தி இல்லை. ஸோ பந்து இருக்குது. பா இந்து பந்து. ஸோ இந்தோட பந்தை நம்ம பிங்க் கலர் கொடுக்கணும். இன்னா மீன், ஒரு மாதிரி பிளாக் கலர், ஆஷ் கலர் கூட சொல்லலாம். இன்னா வண்டு, வா இண்டு வண்டு. ஓகேங்களா, ஒரு மாதிரி மெரூன் கலர். இம்னா குடம், பூடா இம், அதுக்கு ப்ளூ கலர். நீங்கள் க்ரையான்ஸில் ஒவ்வொரு கலராக மேட்ச் பண்ணிட்டு வாங்க. இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? எழுதுக இங் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்குன்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம பென்சிலில் சங்கு அதாவது பென்சிலில் நீங்கள் இங்குன்றதை ட்ரேஸ் பண்ணிட்டே வாங்க. இங்குன்றது என்ன சொற்களில் வரும் அப்படின்னு பார்த்தோம்னா சங்கு, சா இங்கு சங்கு. அப்போது இங்கே இங்கு அப்படின்றத நம்ம பென்சிலில் ட்ரேஸ் பண்ணிகிட்டே வரலாம். இஞ்சி, இஞ்சினா இஞ்சி, இஞ்சி இஞ்சி. ஸோ இதுவும் நம்ம பென்சிலே ஸ்லோவாக நீங்கள் ட்ரேஸ் பண்ணிட்டே வந்தீங்கன்னா இந்த லெட்டர்ஸ் அழகாக உங்களால் எழுத முடியும். படத்திற்கு உரிய எழுத்து எது? வண்ணமிட்டு எழுதுக. ஸோ இங்கே 2 பிக்சர் இருக்குது. கங்காரு, குரங்கு. கங்காரு 2 லெட்டருக்குமே வந்து பார்த்திங்கன்னா இங்கு வரும். கங்காரு கா இங் கா ரு கங்காரு. குரங்கு கூர இங்கு 2க்குமே இங்கு வரும். ஸோ நீங்கள் அந்த 2 சொற்களை இங்கே எழுதணும். செகண்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா மஞ்சள் ஊஞ்சல் 2க்குமே இஞ்சி வரும். ஸோ அது இங்கே எழுதணும். படத்திற்கு உரிய எழுத்தை எழுதுக. சங்கு, சா இங்கு 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 சங்கு. இஞ்சி இஞ்சி இஞ்சி. எழுதுக இன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது வண்டு, பா இன் டு வண்டு. ஸோ அதில் வர இன். இது வந்து நீங்கள் பென்சிலில் ட்ரேஸ் பண்ணி எழுதணும். பருந்து, இந்து பா ரு இந்து பருந்து அப்படின்றது பார்த்தீங்களா. ஸோ அதில் வந்து நம்ம இந்த் அப்படின்றத பயன்படுத்துவோம்.
அதனால இந்த நீங்கள் பென்சிலில் ட்ரேஸ் பண்ணிட்டு வாங்க. பருந்துக்கும் யூஸ் பண்ணலாம், சிலந்திக்கும் யூஸ் பண்ணலாம். படங்களுக்கு உரிய எழுத்து எது, வண்ணமிட்டு எழுதுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க பிக்சர் பார்த்தீங்கன்னா நண்டு வண்டு ரெண்டுக்குமே இன் 3 சுழி இன் வரும். ஸோ அப்போ நான் இண்டு நண்டு, பா இண்டு வண்டு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பந்து பருந்து ரெண்டுக்குமே இந்து அப்படின்றத வரும். பந்துனா பா இந்து பந்து, பருந்துனா பா ரு இந்து பருந்து. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா படத்திற்கு உரிய எழுத்தை எழுதுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் கண்ணாடிக்கு எப்படி எழுதுவோம்? கா இன் 3 சுழி இன் நா டி. நான் ரெட்டில் மார்க் பண்ணியிருப்பேன் பாருங்கள். 3 சுழி இன் கா இன் நா டி கண்ணாடி. இதுக்கு வந்து முந்திரி மூ இந்திரி முந்திரி. நெக்ஸ்ட்டு எழுதுக இம்னா தும்பி இல்லை காகம் ரெண்டுமே இம் தான் வரும். ஸோ இது நீங்கள் பென்சிலில் ட்ரேஸ் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா இந்த லெட்டர்ஸ் நம்மளால் நல்லா எழுத முடியும். நெக்ஸ்ட்டு இன்னுன்னா என்ன? மீன் இல்லை மான் எப்படி வேணாலும் சொல்லலாம். ஓகேங்களா? இந்த இன்னை நீங்கள் பென்சிலில் ட்ரேஸ் பண்ணிட்டு வாங்க. படங்களுக்கு உரிய எழுத்து எது, வண்ணமிட்டு எழுதுக. ரெண்டு பிக்சருக்குமே இது பொருந்தும். ஏன்னா மரம் காகம். மரம்னா மா ரா இம் மரம், காகம் கா கா இம் காகம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா பன்றி மீன். பன்றிக்கு எப்படி எழுதுவோம்? பா இன்றி பன்றி, மீன் மீ இன் மீன். அதனால் நான் இன்னை வந்து ரவுண்ட் பண்ணியிருக்கேன், சர்க்கிள் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு படத்திற்கு உரிய எழுத்து எழுதுக. மேகம் மே கா இம் மேகம், காளான் கா லா இன் காளான் இன்னு. கற்றல் பயணம் எழுத்தை கண்டுபிடித்து எழுதுக. ஃபஸ்ட்டு பிக்சர் உங்களுக்கு பார்க்கும்போது எப்படி இருக்குது? இம்மு மாதிரி தெரியுது. ஸோ அதில் வந்து மரம் மாதிரி கொடுத்துருக்காங்க பிக்சர். அப்போது இது மரம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா முந்திரி, பூண்டு, சங்கு, மீன், இஞ்சி சொல்லிக்கொண்டே எழுதுக. என்ன நம்மன அதாவது இடையினம். இங்கு இஞ்சி இன்னு இன்னு இம்மு இன்னு இந்த லெட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. இது நீங்கள் பென்சிலில் ட்ரேஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அடுத்த லெட்டர் நீங்களே எழுதலாம். உழவர் கொடுத்த இளநீர். குட்டி பாப்பா வா வா, குட்டி கதை கேட்கவா, கொய்யா மர நிழலிலே நாய் ஒன்று வந்ததாம், ஏர் ஓட்டும் உழவரிடம் குடிக்க இளநீர் கேட்டதாம், மயில் முயல் அங்கே வர இளநீர் தீந்து போனதாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மரத்துக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உழவர் வந்து உட்காந்துட்ருக்காரு. ஓகேங்களா? அப்போ வந்து ஒரு நாய் ஒன்று வருது. என்ன மரத்துக்கு கீழே உட்காந்துட்ருக்காரு? கொய்யா மர நிழலில் கொய்யா மரத்துக்கிட்ட உட்காந்துட்ருக்காரு. அப்போ நாய் ஒன்று வருது. அப்போது அந்த நாய் என்ன கேட்குது? குடிக்க இளநீர் கேட்குது. அந்த சமயம் பார்த்து மயில் அண்ட் முயல் ரெண்டுமே வராங்க. இப்போ இந்த உழவர் வந்து நாய்க்கு ஷேர் பண்ணி கொடுக்குறாரு. மயிலும் முயலும் அவங்க வந்ததால் இளநீர் வந்து தீர்ந்து போச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு அழகான ஒரு கொய்யா மரம், அதுக்கு கீழே ஒரு உழவர், ஒரு நாய், முயல், மயில், மாட்டு வண்டி இல்லை, 2 வந்து ஏர் உழவறதுக்காக 2 மாடுகள் கட்டி வச்சுருக்காங்க. இப்போ நெக்ஸ்ட் பார்க்கலாமா? பயிற்சிகள். கொய்யா, கோ இ யா கொய்யா, நாய், மிளகாய், பாய், ஏர், இளநீர், வேர், தேர், மயில், முயல், சேவல், அணில். கூழ் குடித்த கரடி. குட்டி பாப்பா வாவா, குட்டி கதை கேட்கவா, செவ்வாழை தோட்டத்திலே
செவ்வந்தி அழைத்ததாம், கேழ்வரகு கூழ் குடிக்க கரடி ஓடி வந்ததாம், முன்வேலி அருகிலே தேள் கண்டு நின்றதாம். இந்த பிக்சர் பாருங்க, என்ன தெரியுது? வாழைமர தோட்டத்தில் செவ்வந்தி வந்து அழைச்சிருக்காங்க. கேழ்வரகு என்ன கூழ்? கேழ்வரகு கூழ் குடிக்க. உடனே கரடி வந்து ஓடி வந்திருக்காங்க. முள்வேலி பக்கத்தில். அங்கே பக்கத்தில் என்ன இருக்கு? தேள் கண்டு. தேலை பார்த்த உடனே கரடி அப்படியே ஸ்டாப் ஆகி நின்றுட்டாங்க பயந்து. ஒரு வாழைமர தோட்டத்தில் செவ்வந்தி அழைத்த உடனே கூழ் குடிக்க கரடி வந்து அங்கே ஓடி வந்திருக்கு. முள்வேலி பக்கத்தில் அங்கே பார்த்த தேலை பார்த்து பயந்து அப்படியே நின்று போயிருக்கு கரடி. இவ் செவ்வாழை, செவ்வந்தி, சவ்வரிசி, செவ்வரளி, இல் கேழ்வரகு, கூழ், யாழ், தாழ்பால், இல் முள், தேள், வெள்ளரி, வால். ஓகே சுட்டீஸ், இப்போ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.